இயேசுவே புகழ், மரியே வாழ்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் புனித உபகார மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுக்கோட்டை மறைவட்டத்திலே வளர்ந்து வரும் திருத்தலங்களில் ஒன்றாக புனித உபகார மாதா திருத்தலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை நினைத்து நாங்கள் பெருமகிழ்வடைகிறோம். வருகின்ற ஜனவரி 6 மூன்று ராஜாக்கள் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வருடமும் அன்னையின் மூலம் பெற்ற நன்றிகளுக்கு பொருத்தனைகள் நிறைவேறப்பட்டு நன்றி சொல்ல வருகிற எண்ணற்ற மக்களை நாங்கள் வருக வருக என மீண்டும் வரவேற்கிறோம். அன்னையை நம்பி வருபவர் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. குழந்தை பேரின்றி வந்து இங்கு முறி எழுதி அந்த பொருத்தனை நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் கரும்பால் தொட்டி கட்டி தங்களுடைய நன்றிகளை சொல்லி வருகிறார்கள். நோய்வாய்ப்பட்டோர் அன்னையின் பாதம் வந்து அவளுடைய வேண்டுதலை வைத்து மனம் கதறி அழுது மருத்துவரால் கைவிடப்பட்டு கேட்ட வரங்களை பெற்று நோய்கள் சுகமாக்கப்பட்டு நன்றி சொல்கிற கூட்டங்கள் ஏராளம். அன்னையின் புகழ் இந்த உலகமெங்கும் தெரிய வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து இந்த அன்னையின் பாதத்திலே நாங்கள் வசிக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குக் கிராமத்திலே இந்த அன்னையின் ஆலயம் நிறுவப்பட்டது எந்த நோக்கத்தில் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று அநேகர் ஒவ்வொரு நாளும் சாறையாக வந்து அன்னைக்கு நன்றி சொல்லுகிற மக்கள் கூட்டத்தை கண்டு நாங்கள் வியக்கிறோம். எங்களுக்கே தெரியாது எங்கிருந்து வருகிறார்கள் என்று. ஆயிரக்கணக்கானோர் வந்து பொங்கலிட்டு நன்றி சொல்வதற்காக வருகிற கூட்டத்தை பார்த்து நாங்கள் அகமகிழ்ந்து போகிறோம். அன்னையின் புகழ் இந்த உலகெங்கும் தெரிய வேண்டும் என்பதில் மீண்டும் நாங்கள் ஆசிக்கிறோம். உதாரணமாக ஒரு சிறு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நபர் சிங்கப்பூரிலிருந்து நோய்வாய்ப்பட்டு, அதுவும் குறிப்பாக கேன்சர் நோய் என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் திரும்பி நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். அவர் வந்து அந்த மருத்துவ பரிசோதனை மீண்டும் செய்வதற்காக போவதற்கு முன்பாக ஆலயம் நோக்கி வந்து அன்னையின் பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது, அன்னை இந்த நோயை குணமாக்க முடியும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் பரிந்து பேசும் உமது மகனிடத்திலே இந்த காரியத்தை, இந்த அற்புதத்தை நீர் நிச்சயமாக செய்வீர் என்று விசுவாசித்து ஜெபம் செய்து சென்றார்கள். மதுரை சென்று மீனாட்சி மிஷனிலே அவர்கள் அதற்கான மருத்துவ பரிசோதனை செய்தபோது அந்த நபர் பரிசோதனையின் முடிவிலே அந்த ரிப்போர்ட் சொன்னது, அப்படிப்பட்ட ஒரு நோய்க்கான அறிகுறியே அவருக்கு கிடையாதே, இது யார் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தது என்று அவர்கள் கேட்டபோது இவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னார்கள். இந்த மாதிரி அன்னையுடைய அற்புதத்தை கண்டு நாங்கள் வியக்கிறோம் அப்படி என்று அவர்கள் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு மாதம் குணமளிக்கும் ஆராதனை நடத்துவதற்கான எல்லா செலவையும் ஏற்று அன்னதானம் இட்டு அவர்கள் நன்றியை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக மாதாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு சாட்சி, 21 ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் முதல் வருடம் வந்து அன்னையின் இப்படிப்பட்ட அற்புதங்களை கேள்விப்பட்டு எங்கிருந்து வந்தார்கள், யார் சொல்லி வந்தார்கள் என்று கூட எங்களுக்கு தெரியாது. அவர்கள் வந்து அன்னையிடம் வேண்டி எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும், அன்னையின் பாதத்திலே நாங்கள் முறி எழுதி வைக்கிறோம் என்று முறி எழுதி விட்டு சென்று விட்டார்கள். அது கூட எங்களுக்கு தெரியாது. மீண்டும் அவர்கள் நன்றி சொல்ல வரும்போது எங்களை பார்த்து, நிர்வாகத்தினரை பார்த்து அன்னை செய்த அற்புதத்தை பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். மறு வருடமே அவர்கள் குழந்தையோடு வந்து கரும்பால் தொட்டி கட்டி 21 ஆண்டுகள் கழித்து கிடைத்த அந்த குழந்தையை அன்னையின் பாதத்திலே சமர்ப்பித்து நன்றி சொல்லி வந்தார்கள். அதற்காக மாதாவை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து அன்னையின் புகழ் எல்லா திக்கிற்கும் செல்ல வேண்டும். அதன் மகிமையை தெரிந்து அநேக மக்கள் வந்து அன்னையின் பாதத்திலே பொருத்தனை வைத்து அவை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நல்ல சாட்சிகளாக உலகமெங்கும் வாழுகிற மக்கள் இந்த ஆலயம் வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மீண்டும் இந்த ஆலயம் இந்த திருத்தலமாக உயர்த்தப்பட்டு புதுக்கோட்டை மறைவட்டத்திலே, தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே முதல் உபகார மாதா திருத்தலமாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். அன்னையின் புகழ் இந்த உலகமெங்கும் மீண்டும் தெரிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஆலயத்தின் கணக்கப்பிள்ளை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.